எல்லாத்தையும் பத்திரமா பாத்துங்க. நாங்க போனதுக்கு அப்புறம் பாபு வந்து கேட்டா அவரை தேடி வடக்கு பக்கமா போயிருக்கோம்னு சொல்லுங்க. ஆகட்டும் தம்பி. ஆமா, எங்கண்ணே நான் கேட்ட குதிரை? அதோ. ஐயா கேமண்ணே, குதிரையை கொண்டாந்து நிறுத்த சொன்னா என்னத்தையோ கொண்டாந்து நிறுத்தி இருக்கிற, பார்த்தா கழுத மாதிரி தெரியுது. தாய் அந்தானோ, தகப்பன் குதிரை அனந்தான். இவங்களையும் கலப்பு திருமணமா? ஆமா. இன்னொரு விஷயம் என்ன? புல்லோ கொள்ளோ கொடுக்க கூடாது. ஏன் திங்காதா? அது என்னன்னு அதுக்கு தெரியாது. அப்ப என்னதான் திங்கும்? காகிதம் கந்த துணினா விரும்பி சாப்பிடும். ஐயோ, அப்ப அசந்து மறந்து ஏத்தாப்புல நின்னுட்டு அரை நிர்மாணம் ஆக்கிரும் போல இருக்குது. சரி சரி, நாளை அது புறப்பட்டு சீக்கிரம். தங்கச்சி வந்துட்டேன்னா குதிரையில ஏறு. நான் மாட்டேன், நான் நடந்தே வரேன், நீ உட்காந்துக்க. ஐயா ஐயா தானே, ஒரு 2 கையில ஒரு கைய கொடு. தாராளமா. அப்படி அப்பா. அறிவு கட்டவன ஏதாவது உனக்கு மூளை இருக்கா? ஏன் உங்களுக்கு வேணுமா? உங்ககிட்ட இருந்தால எனக்கு குடுக்கறதுக்கு தடியாட்ட இருக்கிற நீ குதிரையில ஏறிக்கிட்டு அந்த வயசு பொண்ணை நடக்க வச்சு கூட்டிட்டு வரைய, இது உனக்கே நல்லா இருக்கா? பாத்தியாமா, நான் அப்பவே சொன்னேன் குதிரையில ஏறுன்னு, கேட்டியா? இப்ப இவங்க எல்லாம் என்ன திட்டாங்க? சரி சரி, இந்தா நீ தானே குதிரையில ஏறு. ஏறிக்கம்மா. உட்கார் உட்கார். பாத்து பாத்து மூட்டை விழுந்து. சரி நீ உட்கார், நான் எடுத்து. ஏன்பா கால்ல என்ன? கால்ல செருப்பு. அது தெரியுது, ஏன் நொன்ற? செருப்பு கடிச்சு புண்ணாச்சு, நடக்க முடியல. அட பாவமே. ஏம்மா நீ கொழுகொழுன்னு இருக்க, நீ குதிரையில வர்ற, நொண்டிக்கிட்டு வரவர் நடந்து வர்றாரு. ஏம்மா இந்த அநியாயம், அவரே ஏத்திக்கமா. அட நானா மாட்டேங்கிறேன். பின்ன என்ன தம்பி, ஏறிக்க வேண்டியதானே? அண்ணா குதிரை ஒரு கை பிடிங்க. நம்ம தங்கச்சி குதிரை போகாம நின்னுக்கிடுச்சு. அடே ஏப்பா, உனக்கு கொஞ்சமாவது ஈவிரக்கம் இருக்கா? என்னங்க என்னங்க பாவம், அந்த வாயில்லா ஜீவன் நிக்க கூட தெம்பு இல்லாம சத்தரிச்சுக்கிட்டு இருக்கு. அறிவிட்டது ஒருத்தருக்கு 2 பேர் மேல உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே, இறங்குப்பா கீழே. அடே என்னங்க, நீங்க கொஞ்சம் குதிரையை பிடிங்க. இறங்குமா. என்னங்க ஆளாளுக்கு ஒண்ணு சொல்றீங்க, நான் என்னதான் செய்ய? ஐயோ பாரு, இந்த குதிரை இன்னும் கொஞ்சம் செத்துரும் போல் இருக்கு. காலை கட்டி இந்த கம்ப ஊட உடுத்து ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சு எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரி சேருங்க. இல்ல இந்த குதிரையை கொண்ட பாவம் 7 ஜென்மத்துக்கு சும்மா விடாது, நான் சொல்லிட்டேன். ஆமா, நாம மாப்பிள்ளை தேடி போறோம். இந்த ஆளு குதிரை பாவம் 7 ஜென்மத்துக்கு விடாதுன்னு சொல்றான். மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால காலை கட்டி ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இந்த புடி, நான் காலை கட்டுறேன். கட்டுன. ஐயோ என்னண்ணே? ஐயா குதிரை ஓடுது. சரிமா தங்கச்சி, நீ இங்கேயே இரு, நான் எப்படியாவது குதிரையை பிடிச்சிட்டு வரேன். நில்லு நில்லுன்னா நீ ஆஸ்பத்திரிக்கு போறியா?